இன்னைக்கு ஐபிஎல் டீம் உடைய ஃபைனல் மேட்ச். ஆர்சிபி விராட் கோலி டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் மேட்ச். இன்னைக்கு கோலி மாமா கப்படிக்கிற கான்பிடன்ட்ல இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு 90% கப் இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு தான் நினைக்கிறேன். விடுற மாதிரி தெரியல இன்னைக்கு கோலி. அதே போல ஸ்ரேயஸ் ஐயர் மாமாவும் நெருக்கி அடிச்சிருவாப்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் தான், ஸ்ரேயஸ் ஐயரும் ஆர்யா, அவங்க 2 பேரும் தான் துடுப்பு சீட்டு அந்த டீமுக்கு. இவங்க 2 பேருடைய விக்கெட்டையும் காலி பண்ணிட்டோம்னா இங்கிலீஷும் சிம்ரன் சிங் இவங்க 2 பேரும் தட்டினாதான், இவங்க 2 பேரும் அடிச்சாதான் மேட்ச். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. சால்ட் மாமா இன்னைக்கு மேட்ச்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஆர்சிபியில சால்ட் மாமா இருந்தாருன்னா வேற லெவல் ஸ்கோர் போயிடும். அவருடைய இடத்த வந்து அவர் தான் இன்னைக்கு வந்து நிரப்புற மாதிரி இருக்கும். ஜிதே சர்மா மாமா வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாப்ல. இன்னைக்கு ஸ்கோர் வந்து 30+ தான் அடிப்பாப்ல. ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அந்த பாயிண்ட்டுமே அவருக்கு வந்து வரும். பட்டிதர் மாமா வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்ப எல்லா மேட்சுமே வந்து அப்படிதான் இருக்கு. பேட்ஸ்மேன் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு, அடிச்சு வாங்குறாங்க. பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் கப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல வருது. அப்போ அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. உங்க 2 பேரும் நீங்க நின்றாங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப டஃப் தான் மேட்ச். மினிமம் பாத்தீங்கன்னா 5 ரன் 10 ரன்னுக்குள்ளதான் லாஸ்ட் ஃபைனல் ஃபைட்டே. அந்த 5 ரன் 10 ரன் தான் நடக்கும். தோல்வி ஆகுறாங்க. கப்பு வேற ஒருத்தவங்களுக்கு, ஒரு உதாரணத்துக்கு சிரேஷ் ஏதோ கப் அடிக்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தா தோல்வி ஆகுறது இவர் விஜய் திருமலை படத்துல சொன்ன மாதிரி இந்த டயருக்கும் கோட்டுக்கு வருது சின்ன கேப்பு தான் ஜெயிக்கணும், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு 5 ரன் 10 ரன் வித்தியாசம் தான் தோப்பாங்க. அந்த அளவு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. பார்ப்போம். இன்னைக்கு சால்ட் மாமா இருந்தாருன்னா கப்பு கன்ஃபார்மா ஆர்சிபிக்கு தான். என்னன்னு ½ hour தானே தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஐபிஎல்